ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் அதே மாதிரி சிம்பிளான சூப்பரான கேரளா ஸ்டைலில் பருப்பு சாறு பம்கின் போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால முழுசாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பருப்பு வந்து குக்கரில் வந்து 3-4 விசில் வரட்டும்ட்டு இப்போ வந்து வேக வச்சிருக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஒரு கப் காஃபி போட்டு சுறுசுறுப்பாக நமக்கு வேலை செய்யணும். சூடான ஒரு கப் காஃபி குடிச்சா தான் அதெல்லாம் முடியும். இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து 2 தக்காளி பழம், ஒரு மலை வெங்காயம், அதே மாதிரி 3-4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பம்கின் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பம்கின் வந்து கேரளாவில் வந்து நிறைய வந்து சேர்த்துப்பாங்க. பெரும்பாலும் இது வந்து உடம்புக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து அதிகமாக சேர்க்காம எந்த நீங்கள் சாப்பாடு சமையல் செய்கிறதானாலும் பெப்பர் தூள், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் செய்யுங்க. மேக்ஸிமம் வந்து மிளகாத்தூள் வந்து நமக்கு உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. அதுக்கப்புறமா அதெல்லாம் நல்லா கொதி வந்து காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ஒரு மண் சட்டியில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை, வெங்காயம், வெள்ளை பூண்டு எல்லாம் போட்டு தாளித்து ரொம்ப சூப்பரான கேரளா ஸ்டைலில் பருப்பு சாறு பம்கின் சாறு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு அதே மாதிரி பம்கின் தான் இதில் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி காலையிலேயே வந்து ஹெல்த்தியான சாப்பாடு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவை வச்சு கொடுங்க. இது வந்து பசங்க வந்து இது தனியாக வந்து நம்ம பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி குழம்பு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா உடச்சி வேணால் கூட தாளிச்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பாடு கூட பிசைஞ்சு கொடுங்க. இது வந்து கேரளாவில் வந்து பம்கின் அதே மாதிரி இந்த மாதிரி காய்கறி எல்லாம் வந்து அதிகமாக சேர்க்கறனால தான் அவங்களோட ஸ்கின் வந்து பளபளப்பாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்த்தி ஃபுட்டும் கேரளா ஃபுட்டு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.